கொஞ்சம் கீழே முகமே திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சார்பில் திருப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கான ஒரு பாராட்டு விழாவில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, திருப்பூருக்கு பொறுப்பு அமைச்சராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நியமிச்சிருக்காரு. அதன் அடிப்படையிலும் இங்க வந்து இந்த மக்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டு உரையாடியதில் பெரும் மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதி இங்க திருப்பூர் மூலமா நடக்குது. அது மட்டுமல்ல, உள்நாட்டில் ஒரு 35,000 கோடி உள்நாட்டு உற்பத்தி செய்கிறாங்க. இதன் மூலம் 15 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பும் பொருளாதார ரீதியாக உதவியும் இந்த உற்பத்தியாளர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கண்கண்ட தெய்வங்களாக இருக்கக்கூடிய இந்த தொழில் முனைவோர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் அனைவரும் ஒரு இந்த இனிய நிகழ் விழாவில் கலந்து பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசின் பார்வைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களின் பார்வைக்கு எடுத்து சென்று எந்த அளவுக்கு விரைவாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரைவாக பண்ணுவேங்கிற உறுதியை அளித்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு திருப்பூரோட பொறுப்பு அமைச்சருங்கிற முறையில் திருப்பூருக்காக ஒரு நீண்டகால திட்டம், ஒரு 25 ஆண்டுகால ஒரு தொலைநோக்கு ஒரு திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் பிளான், ஒரு மாஸ்டர் பிளான் கொண்டு வரணுங்கிறது அவங்க அனைவருடன் கலந்து பேசி அது என்னுடைய ஒரு கனவாக இருக்கிறது. முதலமைச்சர் அவர்களுடன் ஒரு வழிகாட்டுதலின்படி இந்த திட்டத்தை நான் கொண்டு வருவேன். ஆனால் இப்போ அவினாசி அத்திக்கடவு திட்டம் வந்து அது பாதியில், அதாவது நடைமுறையில் இருக்கு. ஆனால் வந்து ஆயிரக்கணக்கான குட்டைகள் வந்து இன்னைக்கும் அது விடுபட்டு தான் இருக்கு. அதுக்கு என்ன மாதிரியான திட்டம்? இல்லை, நிச்சயமா நீங்க இந்த சொல்ற திட்டம் மட்டும் இல்லை, இங்க பல்வேறு திட்டங்களும் பல்வேறு நிலையில முழுமை அடையாம இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பார்வைக்கு எடுத்து சென்று இந்த திட்டங்களை எந்த அளவுக்கு துரிதமாக செயல்படுத்த முடியுமோ அந்த முயற்சிகள் அனைத்தையும் எடுப்போம். இப்போ கோவை கொடிஷியா மாதிரி திருப்பூருக்கு இவங்க இடம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் பொறுத்தளவுக்கு திருப்பூர் தான் பெரிய அளவில் பங்கு வகிக்குது. ஆனால் அதுக்கு உண்டான இடையூறு இல்லை. நீங்க சொன்னீங்க, அந்த இடம் பிரச்சனை தான் இருக்கு. புது சிப்கோவும் கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற சிப்காட்லாம் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, இடமே இல்லைங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது மட்டும் இல்லை, ஒரு நெட்வேர் போர்டு வெல்ஃபேர் ஒரு நலவாரியமும் கேட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு முடியும் அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வோம். கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கடந்த காலங்களில் இருக்கிற அரசு மாதிரி இல்லை, உண்மையாக மக்களுக்கு உழைக்கிறதுக்கூடிய, உண்மையாக மக்களுக்காகவும் அனைத்து திருப்பூர் மட்டும் இல்லை அனைத்து மாவட்டங்களுக்காகவும் அனைத்து ஊர்களுக்காகவும் உழைக்கக்கூடிய ஒரு திட்டங்களை வகுக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இப்போ கிடைச்சிருக்காரு. இப்போ முடியாட்டி இந்த ஆட்சியில் வரக்கூடிய நம்ம ஆட்சியில் முடியலன்னா கண்டிப்பாக வேற எப்போ முடியாது. அதனால் நீங்கள் உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் நான் ஒரே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் விரும்புகிறேன். கண்டிப்பாக அனைத்து முயற்சிகளும் எடுப்போம். உண்மையான நல்லது செய்யணுங்கிற இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்கு. நாளைக்கு அதான் கண்டிப்பாக ஒரு இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறேன். 90 கோடி செலவில் ஒரு புற்றுநோய் சிகிச்சை மையம் அங்கே ரோட்டரி கிளப்போட சேர்ந்து டாக்டர் முருகநாதன் அவர்களுடைய முன்னெடுப்பில் ஒரு சிகிச்சை மையம் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தமிழக அரசின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு கூடுதல் நிதியும் கேட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பண்ண முடியுங்கிறத கலந்து பேசி பண்ணுறேன். நாளைக்கு கட்டாயம் வரேன். கார்டியாலஜிஸ்ட் கிடையாது, நியூராலஜிஸ்ட் கிடையாது, நோ ஸ்பெஷலிஸ்ட், ஈவன் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் கூட கிடையாது. எல்லாத்துக்கும் we have to go to கோயம்புத்தூர். நீங்க அட்லீஸ்ட் இம்மீடியட்டா செய்ய வேண்டியது இந்த ஸ்பெஷல் டாக்டர்ஸ்
வேணும் சார். தீர்வு 6 மாத காலத்துல சொல்லியிருக்கீங்க சார். அதுக்கு செலக்ட் திருப்பூர் நாயக்கல்லூரி அது மிகப்பெரிய பிரச்சனை சார். ஆக்சுவலா அதுக்கு 6 மாத காலத்துல தீர்வு அப்படிங்கிறது இல்லை, ஒரு நிமிஷம். முதல்ல அவர் கேட்டதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு சிறப்பு மருத்துவர்கள், கார்டியாலஜி, இப்போ நியூராலஜிஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. உடனடியாக இதை பற்றி டிஎம்எஸ்ட்ட பேசி இது என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நான் கண்டிப்பாக பார்க்குறேன். திருப்பூரில் இத்தனை பல லட்சம் பேர் இங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்குது. கண்டிப்பாக இது தேவை என்பதில் நான் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக இதை நான் கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து தொழில்துறையில வந்து தமிழ்நாடு சிறந்ததான சார் வழங்கி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 11% வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க கடந்த ஆட்சியில. ஆனால் அது ரியல் பொட்டன்ஷியல் இல்லை. தமிழ்நாடு அரசு இன்னும் முனைப்போடு இருந்திருந்தா, அங்கே ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்திருந்தா, இங்கே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ், இந்த பெர்மிஷன்ஸில் இங்கே இருக்கிற ஊழல் இல்லாமல் இன்னும் முனைப்போட ஒரு நேர்மையான ஒரு அரசு இருந்திருந்தா அது வளர்ச்சி இன்னும் பல மடங்கு வளர்ந்துருக்குங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அதனால தமிழ்நாடு இன்னும் அதோட முழு பொட்டன்ஷியலை, முழு வளர்ச்சியின் திறனை வந்து எட்டவில்லை என்பதுதான் உண்மை. கடந்த கால ஆட்சியில் வந்து ஒரு உண்மையான ஆட்சி இல்லை அப்படின்றத நீங்க இது பண்றீங்களா? ஒரு நேர்மையான ஆட்சி இல்லைன்றதை பதிவு பண்றீங்க. நேர்மை ஆட்சி நடந்து நீங்க சொல்றீங்களா? இல்ல, ஆட்சிகள் மாறினாலும் இந்த இண்டஸ்ட்ரியல்ல வந்து அந்த மின்வெட்டு பிரச்சனைங்கிறது கண்டினியூவா இல்ல, கண்டிப்பா படிப்படியா இங்க பாருங்க. அதாவது இப்ப 60 வருஷமா 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க. சரிங்களா? அந்த இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா நம்ம தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு நீங்க மின்வெட்டுன்னு சொன்னீங்களா, அது ஜஸ்ட் ஒரு டிசீஸோட ஒரு சிம்டம் தான். அந்த ஃபர்ஸ்ட் அந்த என்ன நோய், இந்த நிர்வாக சீர்கேடு சரி பண்ணணும். சரிங்களா? சரி பண்ணிட்டு அது அனைத்தையும் சரி பண்ணணும். திருப்பூர் மக்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய, நான் ஒரு ஹானரா நான் கருதுறேன், பெரிய ஒரு பொறுப்பா நான் இதை கருதுறேன். திருப்பூர் மக்களுக்கு நான் ஒண்ணே தான் சொல்றேன், உங்கள ஒருவனா இருந்து உங்களோட கோரிக்கையெல்லாம் கேட்டு எந்த அளவுக்கு மக்கள் அரசின் திட்டங்களை ஒரு துரிதமாகவும் நேர்மையான முறையிலும் வெளிப்படையான முறையிலும் உங்களுக்கு கொண்டு செல்வதற்கு அனைத்து முயற்சிகளும் நான் எடுப்பேன். கண்டிப்பாக உங்களை திருப்பூரில் இருக்கிற முக்கிய பிரச்சனைகளான இந்த குப்பை பிரச்சனையும் அந்த சாய கழிவு பிரச்சனைக்கும் எந்த அளவுக்கு கூடிய விரைவில் தீர்வு காணப்படுமோ அந்த அளவுக்கு நான் கூடிய விரைவில் தீர்வு காண அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன். நன்றி.